எங்களுடைய வாழ்க்கையில இன்றைய நாள்ல நாங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுடைய கரத்தினாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இன்னும் அந்த மூளைக்கல்லாக தலைக்கல்லாக உயர்த்தப்படாமல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் காத்திருக்கிறோம். எதற்காக காத்திருக்கிறோம்? எங்களுடைய தருணம் வருவதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். ஜனங்கள் எங்களை தள்ளினாலும் ஒதுக்கினாலும் ஏமாற்றம் அடைந்தாலும் கூட தேவனுடைய கரம் என்னை உயர்த்தும், அந்த தலைக்கல்லாய் மாற்றும் என்ற அந்த தருணத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். தாவீது ஒதுக்கப்பட்டான், அற்பமாக எண்ணப்பட்டான். ஆனால் அவன் ராஜாவாக மாறினானா இல்லையா? யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்தபடியாக அதிகாரியாக மாறினானா இல்லையா? நியாயாதிபதிகள்ல விபச்சாரியின் மகன் வந்து நியாயாதிபதியாக மாறினானா இல்லையா? அப்படி எங்களுக்கும் ஒரு தருணம் இருக்கின்றது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருடம் தள்ளப்பட்டவர்கள், கீழாக இருக்கிறவர்கள் நாங்கள் மேன்மை அடைகிற வருஷமாக இருக்கிறது என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்னாரு. அதே போல ஒதுக்கி வைக்கப்பட்ட கல்லு திடீரென்று பார்த்தண்டா எல்லாருடைய கண்களும் எங்க பார்த்தது? இந்த மூளை கல்லு தான். இதுதான் பிரதானமான கல்லாக இருக்கின்றது. அங்கே தலைக்கல்லாக இருக்கின்றது. தலைக்கல் என்று சொன்னா ஒரு பிரமிட்டுக்கு வந்து மேலே வைக்கிற அந்த தலைக்கல்லை போல, ஒரு வாசலிலே அந்த வாசலில் ஆங்கிள் வைக்கப்படுகிற கல்லை போல இது வந்து தலைக்கல்லு, எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுகிற கல்லு. அப்ப இந்த வருஷம் நாங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல. இன்றைய நாளில் இந்த வருஷம் நாங்கள் என்ன தலைக்கல்லாக மாறுகிற வருஷமாக இருக்கின்றது. இத்தனை வருடமும் நாங்கள் பார்க்காத ஒரு உயர்வை தேவனுடைய கரம் இந்த வருஷம் எங்களுக்கு செய்து முடிக்கிறதா இருக்கின்றது.